So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா it is most recommended topics அப்படினா சொல்ல முடியும். So இந்த டாபிக் வந்து like very first time நான் வந்து live readingsல நான் வந்து பண்றேன். பட் இது நான் personal readingsல நான் நிறைய பேருக்கு நான் பண்ணிருக்கேன். For example like நிறைய tarot readersே வந்து கூட இந்த readings எடுத்திருக்காங்க. So அது தமிழ் சேனல்ஸா இருக்கட்டும் லைக் ஹிந்தி சேனல்ஸா இருக்கட்டும் எதுனாலுமே ஸோ மேக்ஸிமம் இந்த ரீடிங்ஸ் நான் வந்து பர்சனலாக தான் நான் கவர் அப் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் கவர் அப் பண்ணதே கிடையாது when comes to the live prediction. So like ஏதோ லைக் ஐ ஹோப் ஸோ லைக் இந்த ரீடிங்ஸ் எடுக்கிறதுக்கு இது மேபி ஒரு ரைட் டைமா இருக்கலாம். பிகாஸ் நான் இது சேனல் பண்ணேன். ஸோ இந்த ரீடிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐ ஜஸ்ட் லிட்டரலி ஃபீல் தட். ஸோ அதனால தான் இந்த ரீடிங்ஸ் நான் இன்னைக்கு நான் பண்றேன். லைக் இது ரொம்ப பேரோட ஒரு ரெக்கமெண்டட் டாபிக்ஸாவே இருந்துச்சு. ஸோ இந்த ரீடிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ்ட் லைஃப் ப்ரெடிக்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான். ஸோ உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் ஏதாவது ஒரு சில சோல் கான்ட்ராக்ட் இருக்கா? ஸோ அதுல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாஸ்ட் லைஃபோட சோல் கான்ட்ராக்ட் ஏதாவது இருக்கா அப்படின்ற பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த பர்சன் கூட ஒரு முன் ஜென்மத்தோட ஒரு தொடர்பு இருக்கு இந்த பர்சன் கிட்ட அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா ஸோ டெஃபினட்டா இந்த ரீடிங்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். So before starting the readings, so guys like உங்களோட சப்போர்ட்டை என்னோட both யூடியூப் சேனல் அண்ட் as well as என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. அண்ட் as well as நீங்க வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதுல உங்களுக்கு மார்னிங்கே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே அதுல உங்களுக்கு வந்துடும். ஸோ யூ கேன் see that. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கவர் அப் ஆகும். லைக் ஒரு யூனிவர்ஸ் மெசேஜஸா இருக்கட்டும், கரியர் பத்தின ப்ரெடிக்ஷன்ஸா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் பத்தின ப்ரெடிக்ஷன்ஸா இருக்கட்டும், ஸோ எல்லாமே அதுல உங்களுக்கு கவர் அப் ஆகும். அண்ட் அது ஒரு டெய்லி கைடன்ஸா பாக்குறீங்க அப்படிங்கிறப்போ it will definitely help you. Okay, so for some kind of a people இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா you maybe feel that so நீங்க உங்களோட person earth element இல்லனா ஒரு water element, sorry not a water, I don't know why I take the water element, but நான் இங்க ஃபீல் பண்ணும்போது I can see that ஏதாவது ஒரு சில earth element இல்லனா air element இருக்கலாம் நீங்க உங்களோட person like Gemini, Libra and Aquarius, Taurus, Virgo and Capricorn. ஓகேங்களா? அண்ட் as well as இப்போ நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு டெஃபினட்டா வந்துட்டு லைக் ஏதோ ஒரு பாஸ்ட் லைஃப் ஆன விஷயம் வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி பார்க்கும்போது. அண்ட் சில பேர் வந்து இதை பேஸ் பண்ணி நீங்க வேற ஏதாவது டாரோ ரீடர்ஸ் கிட்ட கூட நீங்க வந்து ரீடிங்ஸ் எடுத்திருந்திருக்கலாம். இந்த மாதிரி லைக் ஒரு நான் ஸ்ட்ராங்கா இந்த பர்சன் கிட்ட ஒரு பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன்ஸ் மாதிரி நான் ஃபீல் பண்றேன். சில பேருக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னில இருக்கீங்க, இல்ல ஒரு சோல்மேட் ஜேர்னில நீங்க இருக்கீங்க, இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்மிக் பேட்டர்னா கூட இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கு அப்படின்னாலுமே சோ உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா இவ்வளோ அட்டாச்சா நான் இந்த பர்சன் கிட்ட நான் ஃபீல் பண்றேன், இவ்வளோ இந்த பர்சன் மேல நான் ரொம்ப அட்டாச்சா இருக்கேன், இவ்வளோ இந்த பர்சன் மேல நான் ரொம்ப கிரேசியா இருக்கேன். சோ அந்த மாதிரி இருக்கும்போது சோ டெஃபினட்டா ஏதோ ஒண்ணு வந்து லைக் இந்த பர்சன் கிட்ட நான் ரொம்ப ஒரு டீப்பா நான் வந்து ஃபீல் பண்றேன். இந்த கனெக்ஷன்ஸா இருக்கட்டும், இல்ல இந்த பர்சனோட ஃபேஸை நான் பார்த்தா கூட எங்கேயோ இந்த பர்சன் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ நான் ஆல்ரெடி இந்த பர்சன் எனக்கு பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, இவங்க கிட்ட ஆல்ரெடி நான் பழகுன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இவங்க நான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்தேன், பேசினேன், பழகினேன் அப்படின்னு கிடையாது. பட் ஓவரால் இந்த பர்சனை பார்க்கும்போது ஸோ எனக்கு இந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி கூட நீங்க வந்து ஃபீல் பண்ணிருக்கலாம் when comes to this person. ஸோ அது எய்தர் அது ஒரு மேல் பர்சனாகவும் இருக்கலாம், இந்த ஃபீமேல் பர்சனாகவும் இருக்கலாம். சில பேருக்கு வந்து காஸ்ட் டிஃபரன்ஸ் ஏதாவது இருந்திருக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. லைக் அதர் ரிலீஜியஸ் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருந்திருப்பீங்க, இல்ல ஸ்டேட்டஸ் கல்ச்சர் டிஃபரன்ஸ், மணி வைஸ் ஏதாவது ஒரு சில டிஃபரன்ஸ், கலர் டிஃபரன்ஸ், ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில டிஃபரன்ஸ் உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் நிறையவே இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் அந்த பர்சனுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கும். சில பேருக்கு ஏஜ் டிஃபரன்ஸ் நிறைய இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் சம் கைண்ட் ஆஃப் ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கலாம். சில பேருக்கு நீங்க மூத்த பர்சனா இருப்பீங்க, அவங்க வந்து உங்களோட ஏஜ்ல கம்மியா இருப்பாங்க. சில பேருக்கு லைக் அவங்க ஏஜ்ல மூத்தவங்களா இருப்பாங்க, நீங்க கம்மியா இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில டிஃபரன்ஸ் கண்டிப்பா அவங்க வந்து இருக்கும். மேக்ஸிமம் ஐ கேன் சென்ஸ் தட் ஏஜ் டிஃபரன்ஸோட ஃபேக்டர் வந்து நிறைய பேருக்கு இருக்கலாம். அண்ட் as well as caste difference ஓடது செகண்ட் கேட்டகரி. ஸோ ஏஜ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரியா வந்து தெரியுது இங்க. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ரீடிங்ஸ் ஏதாவது எடுத்திருந்திருப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா எனக்கு வந்து ஃபீல் ஆகுது, ஸோ இது உண்மையா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து வெரிஃபை பண்றதுக்காக ஏதாவது ஒரு சில ரீடிங்ஸ் எடுத்திருந்திருக்கலாம் பாஸ்ட்ல. அண்ட் சில பேர்
அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து மேரேஜ் ப்ரிடிக்ஷன்ஸும் நீங்க வந்து எடுத்திருந்திருப்பீங்க. Because I can see that. So strongly the Taurus and as well as the Air sign oda energies like Gemini oda energies me romba presentable இருக்கீங்க. Yes, again the confirmation. ஸோ டெஃபினெட்லி உங்களுக்கு எப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் போகிறோம். நமக்கு வந்து அகெயின் லைக் ஏதோ ஒரு சில ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃபீல் ஆகுது, ஸ்ட்ராங்காக சென்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த பர்சனுமே ரொம்ப ஒரு ஜென்யூனான ஒரு பர்சன் தான். ஸோ இந்த அண்ட் அதே மாதிரி சில பேருக்கு ஐ கேன் சேனல் தட். ஸோ இப்போ நீங்கள் ஒரு சாமி மேலே நீங்கள் வந்து ரொம்ப ஒரு அவங்க மேல ரொம்ப நீங்க வந்து ஒரு நம்பிக்கை வச்சிருப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து முருகர் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்க வந்து அவங்க மேல அந்த பக்தியோட அவங்க கிட்ட அந்த ஒரு ப்ரேயர்ஸ் பண்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், அந்த ஒரு ரிச்சுவல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணிருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ உங்களோட பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு சிவனோட பக்தனா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க மேல ஒரு ஈடுபாடோட அவங்க அந்த ஒரு ரிச்சுவல் ப்ராக்டிஸா இருக்கட்டும், ஸோ அந்த ட்ரெடிஷனலை வந்து ஃபாலோ பண்ற ஒரு விதமா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ மோரலஸ் பார்த்தோம் அப்படின்னா இது அவங்களோட லைக் முருகர் அப்படின்றது சிவனோட ஒரு பையன் தான். பட் த திங் ஹியர் இஸ் இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபேவரட்டான ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கும் இல்லையா, ஒரு ஃபேவரட்டான ஒரு காட் அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்கும் இல்லையா. ஏன்னா அவங்க கூட அந்த கனெக்ட் இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம அவங்க மேல வந்து ஒரு ஃபேவரட் அப்படின்ற ஒரு டேக்ல நம்ம வைக்கிறோம். ஸோ அவங்க கூட நம்ம வந்து ஒரு டீப்பா நம்ம கனெக்ட் பண்ணுவோம். டீப்பா அந்த ஒரு சோல் லெவலோட கனெக்ஷன்ஸ் அவங்க மேல இருக்கும். ஏதாவது நம்ம ஒரு விஷயம் ஒரு குழப்பத்துல இருப்போம், சடனா அதுக்குரிய ஆன்சர் ஏதாவது கிடைச்சிரும். ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ஸோ இல்ல எங்கேயோ அதுக்குரிய ஒரு ஆன்சர் ஒரு சைன் உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்துடும். ஸோ அப்போ அந்த அளவுக்கு ஒரு கனெக்டடா நீங்க வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயம் தெரியுது ஓகேங்களா. ஸோ நீங்க ஒரு சர்டன் பிலீஃபை நீங்க வந்து சிஸ்டம்ஸை நீங்க ஃபாலோ பண்றீங்க அண்ட் உங்களோட பர்சன் ஒரு சர்டன் பிலீஃப் அண்ட் சிஸ்டமை ஃபாலோ பண்றாங்க. அண்ட் ரெண்டு பேருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் மோர் ஓவர் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள தான் நீங்க ரெண்டு பேருமே வரீங்க. அண்ட் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கு உங்களோட பர்சன் ரீசெண்டா கூட ஏதாவது ஒரு சில ஸ்பிரிச்சுவல் விஷயம் ஏதாவது அவங்க பண்ணியிருந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு சில குலதெய்வ வழிபாடா இருக்கட்டும், இல்ல ஏதாவது சம் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் அவங்க வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் சொல்லுங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் இந்த கனெக்ஷன்ஸ்ல நீங்க நிறைய விஷயம் நீங்க வந்து கோ த்ரூ பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களோட லைஃப்ல வரும்போது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட ஸ்கேல் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. அண்ட் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட ஸ்கேல் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லும் போது நிறைய லைஃப் லெசன்மே நீங்க கத்திருப்பீங்க. ஸோ இப்போ நம்மளோட லைஃப் அது வந்து ஒரு புது சாப்டரா இருந்திருக்கும், அது ஒரு புது ஜேர்னியா அவங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம லைஃப்ல வந்து பார்த்தது இல்லை, கேட்டது இல்லை, இது ரொம்ப புதுசா இருக்கு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப புதுசா இருக்கு. ஈவன் தோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், இல்லை ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸா கூட இருக்கட்டும். ஏன்னா இட்ஸ் நாட் லைக் எவ்ரி டைம் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபேவரபிளான ஒரு டைமா இருக்கும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஃபேவரா இருக்கும், சம்டைம்ஸ் நம்மளுக்கு அன்ஃபேவரபிளா இருக்கும். எப்படி ஒரு குட் டே ஒரு பேட் டே இருக்க மாதிரி தான். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸா இருக்கும்போது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அந்த ஒரு லெசன்ஸை நீங்க வந்து லேர்ன் பண்ணியிருந்திருப்பீங்க. ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது தான் நம்ம ஒரு சில லெசன்ஸை லேர்ன் பண்ணுவோம். அது மாதிரி யூ வில் பி லேர்ன் சம் கைண்ட் ஆஃப் லெசன்ஸ். இந்த ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நீங்க வந்து கோ த்ரூ பண்ணிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் நீங்க வந்து லேர்ன் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கீங்க அப்படின்னா தட் இஸ் அ வெரி குட் திங். நீங்க இதை நினைச்சு வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பிகாஸ் லைக் நிறைய ஐ மீன் வென் கம்ஸ் டு நம்ம ஒரு சக்சஸ் அடையிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் நம்ம வந்து லைக் அதில் நம்ம கோ த்ரூ ஆகிட்டு தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கோ த்ரூ ப்ராசஸ் மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் தெரியுது வென் கம்ஸ் டு உங்களோட ரிலேஷன்ஷிப்போட ஸ்கேலில் வந்து பார்க்கும்போது. ஓகே, அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு உங்களோட பர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்க ஒரு பர்சனாகவும் இருந்திருப்பாங்க. அண்ட் சொல்ல சில பேர் வந்து நம்ம பார்க்கும்போது எஸ் அகெயின் ரெண்டு விஷயம் இங்க வந்து கன்ஃபர்மேஷன்ஸா வந்திருக்கு. ஸோ நீங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம ஏன் இவ்வளவு ஸ்பிரிச்சுவல் இல்லை, நம்ம ஏன் நமக்கு இவ்வளவு ஈடுபாடு இருக்கு, நமக்கு ஏன் இந்த ஸ்பிரிச்சுவல் மேல இவ்வளவு அட்ராக்ஷன்ஸ் இருக்கு, நமக்கு இதுல ஏன் நமக்கு அந்த ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்குது, ஏன் நம்ம வந்து இவ்வளவு அட்டாச்சா இருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்னைக்கா
யாருக்காச்சும் இருந்தாலும் ஃபீல் ஆயிருக்கு, இல்ல இந்த பர்சன் மேல பார்த்து உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு அப்படின்னா, உங்களோட பாஸ்ட் லைஃப்ல நீங்க ஏதாவது அந்த ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட வேலை, அந்த ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட சில ஒர்க்ஸ்ல நீங்க வந்து வேலை பார்த்திருக்க ஒரு பர்சனா இருந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி டேரோ ப்ரெடிக்ஷன்ஸா இருக்கட்டும். ஏன்னா டேரோலாம் ஃபர்ஸ்டே வந்துருச்சு இதெல்லாம். சோ அப்ப நீங்க ஏதோ ஒரு முன் ஜென்மத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு சில வேலை நீங்க வந்து பண்ணியிருந்திருப்பீங்க. லைட் ஒர்க்கரா நீங்களும் வந்திருப்பீங்க. லைக் இந்த மாதிரி ஏதாவது டெம்பிள்ஸ், சில பேர் இந்த மாதிரி பிராமினா நீங்க பிறந்திருக்கலாம், இந்த டெம்பிள் சம்பந்தப்பட்ட இது விஷயத்துல ஈடுபாடு உள்ள ஒரு பர்சனா இருந்திருப்பீங்க. அண்ட் அஸ் வெல் அஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில பேர் வந்து இந்த கிறிஸ்டியானிட்டியில வந்து பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டர்ஸா இருப்பாங்க, ஃபாதரா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி முன் ஜென்மத்துல அப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் லைன்ல நீங்க வந்து இருந்திருப்பீங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ட் அங்க இருந்திருக்கும். சோ இப்ப ஒரு சிஸ்டரா மாறுறாங்க, இல்ல ஒரு ஃபாதரா இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்க கம்ப்ளீட்டா அந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிலே இருப்பாங்க இல்லையா. இப்போ ஒரு சித்தர்களா இருக்கட்டும், சோ அவங்க ப்ரே பண்றாங்க அப்படின்னா அவங்க மெடிடேஷன் எல்லாமே ஒரு டீப் மெடிடேஷனா இருக்கும். சோ அவங்க வேற லெவல் பவர் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைக் அந்த ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராங் இன்ட்யூஷன் பவர் அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா. ஏன்னா அந்த ஃபியூச்சரோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. சோ அப்ப அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாஸ்ட் உங்க லைஃப்ல நீங்க அந்த மாதிரி இருந்திருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். சோ தட்ஸ் த ரீசன் நீங்க இதனால வந்து இவ்வளவு ஸ்பிரிச்சுவல் கூட நீங்க வந்து கனெக்டடா நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க. அண்ட் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் அ பீப்புள் லைக் இது ஒரு எக்ஸ்ட்ரா மெசேஜஸா வந்திருக்கு அப்படின்னால அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ உங்களோட பர்சனுக்கு இன்கேஸ் ஏதாவது ஒரு சில ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் இருக்கு, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு சர்டன் இன்கம், ஏதாவது ஒரு சில சர்டன் க்ரோத் வந்து உங்களுக்கு வர வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அண்ட் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் அ பீப்புள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ பாஸ்ட் லைஃப்ல லைக் உங்களோட பர்சன் வந்துட்டு எப்படி இருந்திருப்பாங்க. இப்ப நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவலை பேஸ் பண்ணி இருக்கீங்க. சோ உங்களோட பர்சன் எதை பேஸ் பண்ணி இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க நிறைய பேருக்கு ஒரு சில நன்மைகள் ஏதாவது பண்ணியிருந்திருப்பாங்க. நிறைய பேருக்கு இவங்க வந்து என்னன்னா லைக் இப்போ இல்லாத இருக்க ஒரு சில பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா. சோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில சாப்பாடு கொடுத்து உதவுறதோ, இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில மணி கொடுத்து உதவுறதோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில ஹெல்பிங் டெண்டன்சி அவங்களுக்கு இருந்திருக்கும். ஓகேங்களா. சோ அந்த மாதிரி ஒரு ஹெல்பிங் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இங்க வந்து தெரியுது இந்த பர்சனோட சைட்ல இருந்து பார்க்கும்போது. பட் இப்ப இருக்க இந்த பிறவில அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபைனான்சியல் டிமாண்ட்ஸ் அவங்க இருக்கலாம். கொஞ்சம் அவங்க ஃபைனான்சியல் விஷயத்துல அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரி பிஹேவ் பண்ண வாய்ப்பு இருக்கும். பட் பாஸ்ட் லைஃப்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த பர்சன் அந்த மாதிரி இல்ல. when it comes to financial நம்ம பார்க்கும்போது அந்த பர்சன் ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனா தான் இருந்திருக்காங்களே தவிர்த்து மற்றபடி அந்த பர்சன் வந்து அந்த டைம்ல வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் பர்சனா ஒரு லைக் மணி விஷயத்துல ஃபைனான்சியல் விஷயத்துல ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்ல வந்து ஈடுபாடு உள்ள ஒரு பர்சனா அந்த மாதிரி அவங்க வந்து இல்ல. பட் இங்க ரெண்டு விஷயம் வந்து கனெக்டடா நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம். நீங்க ஸ்பிரிச்சுவலா இருந்திருக்கீங்க, இப்போ நீங்க ஸ்பிரிச்சுவலோட கனெக்ட் ஆறீங்க. உங்களோட பர்சன் மத்தவங்களுக்கு ஒரு ஃபைனான்சியல் த்ரூ அவங்க ஒரு சில பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம். சோ தட் இப்ப அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபைனான்சியல் திங்ஸ் அவங்களோட லைஃப்ல அது ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் we can see that லைக் உங்க பர்சனோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்ற பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். சோ the past life is there. அந்த பாஸ்ட் லைஃப்ல நீங்க என்ன மாதிரி ரோல் இருந்திருக்கீங்க அப்படின்றதுமே ரொம்ப கிளியரான ஒரு மெசேஜஸ் தான் வந்திருக்கீங்க. சோ let's see about your person feelings towards you. அண்ட் சில பேருக்கு வந்து லைக் புத்திசம், ஜெயினிசம் அந்த மாதிரி சில கேஸ்டர்ஸோட ஃபாலோ பண்றதுமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கலாம். லைக் புத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ சில பேர் அந்த புத்தாவோட ஸ்டாச்சூஸ்லாம் சில பேர் வச்சுப்பாங்க. அந்த ஒரு குட்டியாவது ரொம்ப கியூட்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க ஐ திங்க் அது ஒரு கோட்டை இருக்குமே, ஓம் மணி பத்மா சாய்ராம் சம்திங், ஐ டோன்ட் நோ கைஸ், ஐ ரியலி சாரி. ஏதாவது தப்பா சொல்லுன்னா ஐம் ரியலி சாரி. பட் அந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் வரும் புத்தா இதுக்கு ஆக்சுவலி. எஸ், பட் என்னால் கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல வேர்டை. ஓகே, பிகாஸ் நான் லைக் எப்படி சொல்றது, இந்த மாதிரி புத்திஸ்டோட விஷயம்லாம் நம்ம லே லடாக் அந்த மாதிரி பிளேசஸ்ல நிறைய பார்க்கலாம். அங்க நிறைய அந்த மாதிரி மாங்க் பீப்புள்ஸ் நிறையவே அங்க இருப்பாங்க. ஸோ அது அங்க ஃபுல்லாமே புத்திஸ்டோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே அங்க நிறையவே வந்து கிடைக்கும். அது இன்னும் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அது அந்த பிளேசஸ்ல இருக்கு இல்லையா, அதனால. ஸோ என்ன நான் அங்கதான் நிறைய பார்த்துருக்கேன். நானுமே சில மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ்மே பண்ணியிருக்கேன் அந்த பேஸ்டா.
ஸோ இந்த பர்சனோட சைட்ல இருந்து லைக் சில பேருக்கு ஒரு ஆன் அண்ட் ஆஃபோட கனெக்ஷன்ஸ் இருந்திருக்கலாம். பிகாஸ் ஒரு லைக் இங்க கொஞ்சம் அந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸ்டார்டிங்ல. ஸோ அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னால இன்னும் உங்களுக்கு ஒரு சில கிளாரிட்டி இந்த கனெக்ஷன்ஸ்ல இல்லாம இருந்திருக்கும். பட் அதுதான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஃபீல் நீங்க வந்து இந்த பர்சன் மேல அந்த ஒரு கனெக்ஷன்ஸா இருக்கட்டும், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங் கண்டிப்பா உங்களுக்கு இருந்திருக்கும். பட் த திங் ஹியர் இஸ் அதுதான் லைக் நீங்க ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு லைக் இந்த பர்சன் மேல ஏதாவது ஒரு சில கோபம் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். மேபி இவங்க உங்களை கோவப்படுத்திருக்க மாதிரி ஏதாவது சில விஷயம் ஏதாவது ரீசன்ட் பாஸ்ட்ல ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம் இந்த பர்சன். ஸோ பட் எனிவே இந்த பர்சனோட சைட்ல இருந்து பாக்குறப்ப இவங்களுக்கும் ஒரு சில பயம் இருக்கு, நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி. அவங்க லைக் இன்கேஸ் அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு பயமே இருக்கு அவங்களுக்கு. மேபி த வியூவர்ஸ் நீங்க பாக்குறவங்க கொஞ்சம் கோவப்படக்கூடிய ஒரு பர்சனா இருக்கலாம். ஸோ இவங்களுக்குமே ஒரு சில டவுட்ஸ் இந்த கனெக்ஷன்ஸை பேஸ் பண்ணியும் இருக்கு. அண்ட் அஸ் வெல் அஸ் அவங்களோட லைஃபோட ப்ராசஸ்லயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பர்சனுக்கு அவங்களோட லைஃப் அவங்க கோத்ரூ ஆயிட்டு இருக்க ஒரு லைஃபோட ப்ராசஸா இருக்கட்டும். ஸோ அந்த பர்சனுக்கு வந்துட்டு லைக் கொஞ்சம் ஒரு சில கிளாரிட்டி இல்லாம தான் இருக்காங்க அவங்களோட பர்சன் ரைட் நோ கூட கண்டிஷன்ஸ்ல. இப்போ அவங்களோட கரண்ட் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ரேபிட் க்ரோத் உங்களோட பர்சனோட வாழ்க்கையில வரும். பட் அந்த ரேபிட் க்ரோத் வரதுக்கு முன்னாடி, அதாவது இம்மிடியட்டா ஒரு சில விஷயம் வந்து அவங்களோட லைஃப்ல நடக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவங்களும் ஒரு சில ப்ராசஸ்ல தான் கோ த்ரூ ஆயிட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரு சில லேர்னிங் பீரியட்ல தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் அதே மாதிரி இந்த பர்சனோட சைட்ல இருந்து இன்கேஸ் நீங்க இப்போ ஒரு லெஸ் கான்டாக்ட்ல இருக்கீங்க, ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னாலுமே ஸோ நீங்க பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பிகாஸ் இந்த பர்சனோட சைட்ல இருந்து பாக்குறப்ப நீங்க ஒரு இன்செக்யூரா நீங்க வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. அவங்க இப்போ உங்ககிட்ட கனெக்டடா இருக்காங்களோ இல்லையோ, அவங்க வந்து லைக் when it comes to அந்த ஒரு டைமென்ஷனல் பார்க்கும்போது this person is very very connected to you. இந்த பர்சன் வந்து அவங்க கூட வந்து கனெக்டடா இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்றாங்க. அந்த ஒரு 3D வேர்ல்டா இருக்கட்டும், ஸோ வாட் எவர் லைக் ஒரு 3D வேர்ல்டா இருக்கட்டும், ஒரு 5D வேர்ல்டா இருக்கட்டும், அவங்க கூட இல்லைனா கூட they are feel that அவங்க வந்து உங்க கூட தான் இருக்காங்க, நீங்க அவங்க கூட தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கு. அண்ட் இந்த பர்சன்னால எப்படி உங்களால இந்த கனெக்ஷன்ஸ்ல இருந்து மூவ் ஆன் பண்ண முடியலையோ அதே மாதிரி தான் உங்க பர்சன்னாலையும் இந்த கனெக்ஷன்ஸ்ல இருந்து மூவ் ஆன் பண்ண முடியல. அவங்களுமே ரொம்ப ரொம்ப கனெக்டடா தான் இந்த கனெக்ஷன்ஸ் மேல வந்து ஃபீல் பண்றாங்க. அதே அப்சஷனோட எனர்ஜிஸ் இவங்களுக்குமே இருக்கு. ஆனா இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சிக்னல்ஸா தான் இருக்கே தவிர்த்து இந்த நெகட்டிவ் கைண்ட் ஆஃப் சிக்னல்ஸ் இங்க எதுவுமே கிடையாது. லிட்டில் பிட் இப்போ நீங்களும் ஏதாவது ஒரு சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல கோ த்ரூ பண்ணியிருந்திருப்பீங்க. அண்ட் உங்களோட பர்சன் இப்போ கரண்டா ஒரு சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அவங்களோட லைஃப்லயுமே அவங்க வந்து கோ த்ரூ பண்றாங்க. பட் என்னதான் இவங்க வந்து ஒரு சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல கோ த்ரூ பண்ணாலும் சில பேருக்கு 3 to 6 months கூட நீங்க வந்து கான்டாக்ட்ல இல்லாம இருந்திருப்பீங்க உங்க பர்சன் கூட. இல்ல லாஸ்ட் ஒரு 1 month கான்டாக்ட் இல்லாம இருந்திருப்பீங்க. சில பேருக்கு ஏதாவது ஒரு பாஸ்ட் வீக்கோ இல்ல ஒரு 3 days பிஃபோரோ ஏதாவது ஒரு சில சண்டை ஏதாவது இருந்திருக்கும். ஏதாவது ஒரு சில அதான் ஒரு ப்ராப்பரா வந்து பேசாம நீங்க இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க அந்த பர்சனோட தாட்ல இருக்கீங்க, அவ்வளவுதான். நீங்க அந்த பர்சனோட தாட்ல இருக்கீங்க. அண்ட் உங்களை பத்தின நினைப்பு அந்த பர்சனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெவியா தான் இருக்கு. ஸோ இன்கேஸ் இவங்க அவங்களை விட்டு டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க, இல்ல இவங்க ஏதாவது ஒரு சில டிராவல் பேஸ்டா ஏதாவது ஒரு சில விஷயத்துல இவங்க இப்ப இன்வால்வ்டா இருக்காங்க அப்படின்னாலுமே ஸோ கம்ப்ளீட்டா நீங்களும் அவங்களோட மைண்ட்ல டிராவல் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். பிகாஸ் அவங்களுமே அவங்களை வந்து மறக்கல. அண்ட் அதே மாதிரி அவங்களுமே த சேம் கைண்ட் ஆஃப் அன் இன்டென்ஸ்டான ஒரு கனெக்ஷன்ஸ் தான் இவங்க இதுல வந்து ஃபீல் பண்றாங்க. அண்ட் டெஃபினெட்லி இவங்க வந்து உங்களுக்கு ஒரு சாலிட் ஆஃபர் கொடுக்க வாய்ப்பு நிறையவே இருக்கீங்க. பட் த திங் ஹியர் இஸ் லைக் ஒரு சில ப்ராசஸ் நீங்களும் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு சில ப்ராசஸ் அவங்களும் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சில கோ த்ரூவான ஒரு பீரியட் இப்போதைக்கு இருக்கு. ஸோ அதனாலதான் மேபி உங்களுக்கு வந்து ஒரு சில சேஞ்சஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து லைக் இப்போதைக்கு பார்க்காம நீங்க வந்து இருக்கீங்க. அது எல்லாமே ஒரு மாதிரி ஹிடனா இருக்கு. உங்களோட பிளெஸிங்ஸா இருக்கட்டும், உங்களோட ஃபியூச்சர் திங்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ஒரு மாதிரி மறைச்ச மாதிரி உங்களுக்கு இருக்கலாம், ஒரு சீக்ரெட்டா எல்லாமே. அண்ட் சில பேருக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைக் அகைன் அண்ட் அகைன் நீங்க ஏதாவது ஒரு சில டேரோ பேஸ் பண்ணியோ இல்ல ஏதாவது ஒரு சில அஸ்ட்ராலஜர்கிட்ட நீங்க வந்து ரீடிங்ஸ் எடுக்க வாய்ப்பு நிறையவே இருக்கும். பிகாஸ் நீங்க லைக் அகைன் அண்ட் அகைன் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல எனக்கு கிளாரிட்டி கிடைக்கணும். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஒரு சில கிளாரிட்டி கிடைச்சா கூட இப்ப இந்த வீக் இந்த மந்த் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் மந்த்ல நான் அதை எப்படி நான் கொண்டு போறது, எப்படி நான் எனக்கு என்ன மாதிரி ஒரு கைடன்ஸ் இருந்தா நான் எப்படி அதை பெட்டரா கொண்டு போறது அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்க அந்த ஒரு கைடன்ஸோட ஒரு ஸ்கேலா இருக்கட்டும், லைக் உங்களோட பர்சனல் லைஃபா இருக்கட்டும், உங்க பர்சனோட ஒரு பர்சனல் லைஃபா இருக்கட்டும், ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக அடிக்கடி நீங்க வந்து ரீடிங்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பர்சனாகவும் தான் எனக்கு வந்து தெரியுறீங்க. ஸோ ஃபியூச்சர்லயும் நீங்க மேபி இந்த மாதிரி ரீடிங்ஸ் நீங்க வந்து எடுக்கலாம். பிகாஸ் ஏதோ அதுதான் லைக் இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ அதுக்குரிய ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டெப் நம்ம எடுப்போம்.
அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல ஸோ நீங்க அதை வந்து ஃபாலோ பண்றீங்க உங்களோட லைஃப்ல. ஏன்னா அது மூலியமா உங்களுக்கு ஒரு சில ஆன்சர்ஸ் அண்ட் கிளாரிட்டி கிடைக்குது அப்படிங்கறதுனால ஸோ யூ ஆர் டூயிங் தட் கைண்ட் ஆஃப் அ ப்ராசஸ். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சி ஹியர். ஸோ நம்ம கம்ப்ளீட்டா இந்த இது சமரைஸ் பண்ணோம் அப்படின்னா ஓவரால் பாஸ்ட் லைஃபோட கனெக்ஷன்ஸ் இங்க வந்து இருக்கு. ஸோ இதுல நீங்க என்ன மாதிரி கேட்டகரி ஆஃப் பீப்புளா இருந்திருக்கீங்க அண்ட் உங்களோட பர்சன் என்ன மாதிரி கேட்டகரி ஆஃப் பீப்புளா இருந்திருக்காங்க அப்படின்றதுமே ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் மெசேஜா இந்த ரீடிங்ஸ்ல வந்திருக்கு. அண்ட் as well as அவங்களோட சிச்சுவேஷன்ஸ் அண்ட் அவங்களோட எனர்ஜிஸ், கரண்ட் எனர்ஜிஸா இருக்கட்டும், ஸோ அதுமே தான் லைக் அவங்க அந்த ஃபீலிங்ஸ்ல தான் இருக்காங்க அப்படின்றதுமே இங்க மென்ஷனா இருக்கு. அந்த ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜியா இருக்கட்டும், ஸோ அந்த ஒரு கேரிங் அண்ட் லவ்விங் எனர்ஜியா இருக்கட்டும், ஸோ எல்லாமே தான் இங்க பிரசன்டபிளா இருக்கு. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see in your reading guys. ரொம்ப நாளா வந்து கேட்டுட்டே இருந்தீங்க, ரொம்ப நாளா வந்து லைக் இந்த மாதிரி டாபிக்ஸை கவர் அப் பண்றதுக்காக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பட் எனிவே ஐ ஹோப் ஸோ திஸ் குட் பி அ ரைட் டைம். அண்ட் கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஒரு சில கைடன்ஸோ கிளாரிட்டியோ இந்த வீடியோஸ் மூலியமா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல 11 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணி இந்த வீடியோவை நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங்ஸை ஸ்பெஷலா இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ரீடிங்ஸை நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்படி ஏதாவது ஒரு விதத்துல நானும் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் நான் கொடுத்துருப்பேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பிகாஸ் இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கைண்ட் ஆஃப் ரீடிங். அண்ட் நீங்களுமே இப்போ நான் இப்போ இருக்க மாதிரி நீங்களுமே அந்த மாதிரி பாஸ்ட் லைஃப்ல அப்படி இருந்திருக்கீங்க அப்படிங்கிறப்போ அது ரொம்பவே பிளசண்டா இருக்கு இந்த ரீடிங்ஸை வந்து பார்க்கும்போது. ஸோ இட் இஸ் அ வெரி குட் திங். அண்ட் நீங்க இதே மாதிரியே கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் as well as உங்க பர்சன் பண்ற மாதிரியுமே நீங்களுமே மற்றவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. உங்களால முடிஞ்சதை நீங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ பெரிய அளவுக்கு நம்மளால ஹெல்ப் பண்ண முடியலாலுமே ஏதோ உங்களால முடிஞ்சதை ஏதோ மற்றவங்களுக்காக நீங்களுமே ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு அது ஒரு நன்மை தான் கொடுக்கும். அது ஒரு ஹியூமன்ஸா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு சில அனிமல்ஸா இருக்கட்டும், எதுனாலுமே எல்லாமே வந்து ஒரு லிவிங் பீயிங்ஸ் தானே, எல்லாமே வந்து உயிர் வாழக்கூடிய ஒரு பொருள் தானே. சாரி, இட் இஸ் திங்ஸ். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் லைக் டூ இட். அந்த நீங்க மற்றவங்களுக்காக அந்த ஒரு ஹெல்ப் பண்ற ஒரு விஷயமா இருக்கட்டும் கண்டிப்பா பண்ணுங்க. உங்களோட லைஃப்லயும் நல்ல ஒரு growth உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ see you guys in the next reading. Until then, you all take care. And before end of the reading, ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க டெஃபினட்டா என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அண்ட் இது போல மல்டிபிள் அண்ட் அகைன் திஸ் இஸ் அ டைம்லெஸ், இது வந்து டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன் தான். ஸோ உங்களுக்கு இது போல டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலுமே என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்னு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டாரோ ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைலை நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ரீடிங்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். அதுலயுமே நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. லைக் நிறைய லைக் ஒரு எப்படி சொல்றது, லைக் நோ கான்டாக்டோட ரீடிங்ஸா இருக்கட்டும், கரண்ட் ஃபீலிங்ஸ் ரீடிங்ஸா இருக்கட்டும், ஒன் சைடட் லாங் டிஸ்டன்ஸ், அந்த மாதிரி நிறைய மல்டிபிள் கேட்டகரிஸ் வச்சிருக்கேன். ஸோ அதுல நீங்க என்ன பார்க்கணும்னு தோணுதோ நீங்க அதை பாருங்க. ஸோ உங்களோட ஃபீல்ட்ல ரேண்டமா என்னோட எந்த ஒரு வீடியோஸ் உங்களுக்கு சஜஸ்ட் லிஸ்ட்ல காமிச்சாலுமே கண்டிப்பா பாருங்க. அது மூலயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு சில கைடன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா ரைட் டைம்ல ஏதாவது ஒரு சில ஃபீட் நமக்கு வரும். ஏன்னா பிகாஸ் என்னோட லைஃப்லயுமே நான் நிறைய அந்த விஷயத்த ரெசனேட் ஆயிருக்கேன். ஸோ கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறனால தான். ஸோ அதை பத்தின ஐடியாஸ்மே ஐம் ஜஸ்ட் கிவிங் டு யூ. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் உங்களுக்கு ஏதாவது சில பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னாலுமே யூ கேன் ப்ளீஸ் ரீச் அவுட் டு மீ. அண்ட் இது போல ஏதாவது ஒரு சில டாபிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணனாலுமே டெஃபினட்டா கமெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இந்த ரீடிங்ஸ் எல்லாம் நான் இந்த அப்கமிங் வீக்ல கவர் அப் பண்றேன் அப்படின்னா. ஸோ ஸ்டே டியூன்ட். நான் கண்டிப்பா நீங்க கேட்ட எல்லா ரீடிங்ஸுமே வந்து இந்த வீக்ல நான் மேக்ஸிமம் நான் கவர் அப் பண்றேன். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் திஸ் கைஸ். அண்ட் அகைன் ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டாரோ ரீடிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் மை சேனல் டு தம். And stay happy, stay positive, stay blessed. See you guys in the next one. Until then, you all take care. Like good morning and as well as have a beautiful and blessed day. Bye bye.